நாகப்பட்டினம் அருகே புயல் கரையை கடக்கும் என்பதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள காரைக்கால் கலெக்டர். மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சனிக்கிழமை மாலை நாகப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாகப்பட்டினம் அருகேயுள்ள புதுச்சேரிக்குட்பட்ட காரைக்கால் மாவட்ட கலெக்டர் முத்தம்மா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தம்மா, பொதுமக்களுக்கு புயல் குறித்து முன்னெச்சரிக்கை விடுத்ததோடு உயர் அதிகாரிகளின் தலைமையில் 4 குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உதவும் வகையில் 24 மணி நேரமும் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களின் பாதுகாப்பு கருதி பள்ளி மற்றும் சமுதாய கூடங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மீனவர்கள் எல்லாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதிகப்படியான மழை எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறதுனால எல்லா லோ லையிங் ரீஜன்ஸ், தாழ்வான பகுதிகளில் இருக்கவங்க எல்லாருக்காகவும் கம்யூனிட்டி ஷெல்டர்ஸ் எல்லாத்தையும் ஓபன் செய்ய சொல்லியிருக்கோம். அங்க தண்ணீர் வசதி, அவங்களுக்கான மின்சார வசதி, ஒருவேளை இந்த கம்யூனிட்டி ஷெல்டர்ஸ்ல நிறைய மக்கள் வந்தாங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய உணவுக்கான தேவைகள் அது எல்லாமே இந்த கம்யூனிட்டி ஷெல்டர்ஸை ரெடி பண்ண வச்சிருக்கிறதான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காரைக்கால் மற்றும் நாகை மாவட்ட பகுதிகளில் கடல் சீற்றமாக இருப்பதால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் தற்போது கரை திரும்பி வருகின்றனர். விசைப்படகு, ஃபைபர் படகு மற்றும் கட்டுமரங்கள் மீன்பிடி துறைமுகம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடல் சீற்றம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தொழில் பண்ண முடியாம எல்லா போட்டும் திரும்பி வந்துட்டோம். மீதம் உள்ள போட்டுகளும் திரும்பி வர்றாங்க. புயல் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் குளிக்க போலீசார் தடை விதித்துள்ளதோடு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர்.